கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அடுத்த உள்ளுக்குறுக்கை பகுதியில் 500 ஏக்கர் பரப்பளவில் டாடா குழுமத்திற்கு சொந்தமான செல்போன் உதிரிபாகங்கள் தயாரிக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. 3 ஷிப்ட் முறையில் செயல்படும் இந்த தொழிற்சாலையில் தற்போது 75,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவு நீரால் அப்பகுதியில் 100 ஏக்கருக்கும் மேல் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகள் நேரடியாக பைப் மூலம் அருகில் உள்ள சிறிய மழைநீர் கால்வாயில் விடப்பட்டு பின்னர் அந்த கழிவு நீர் நேரடியாக விவசாய நிலங்களில் பாய்ச்சப்படுகிறது. சுமார் 100 ஏக்கர் விவசாய நில வயல்களில் 2 அடிக்கு மேல் ரசாயன கழிவுகள் தேங்கி கிடக்கிறது. மேலும் தொழிற்சாலையின் உள்ளேயே மழைநீர் சேகரிப்பு என கூறி பெரிய குட்டை ஒன்றை உருவாக்கி அதிலும் கழிவு நீரை நிரப்பி வைத்துள்ளனர். இந்த குட்டையும் நிரம்பி அதிலுள்ள கழிவு நீரும் தற்போது வெளியேறி விவசாய நிலங்களுக்கு செல்கிறது. இதனால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களில் 2 அடிக்கு மேல் டாடா குழும தொழிற்சாலையின் ரசாயன கழிவு நீர் தேங்கி உள்ளதால் எந்த பயிரையும் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். பொதுவாக கோடை காலங்களில் அந்த பகுதியில் உள்ள கிணறுகள் வறண்டு காணப்படும். ஆனால் டாடா குழும தொழிற்சாலை வந்த பின்பு அந்த பகுதியில் உள்ள விவசாய கிணறுகள் மற்றும் குட்டைகள் ரசாயன கழிவு நீரால் நிரம்பி வழிகிறது. ரசாயன கழிவு நீர் தேங்கி உள்ள விவசாய நிலங்களுக்கு சென்று வந்தாலே ஒருவித அரிப்பு ஏற்படுவதாகவும் கால்நடைகளுக்கும் தொற்று நோய்கள் ஏற்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உள்ளுக்குறுக்கை கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்னுடையது நிலமே விவசாயம் தான். விவசாயத்தை விட்ட வேற எதுவுமே எனக்கு தெரியாது. முன்னோர்கள் காலத்துலேருந்து எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அதுக்கு இடையில வந்துட்டு டாடா கம்பெனின்ட்டு ஒரு கம்பெனி வந்திருக்கு. அந்த கம்பெனியில் கழிவு நீர்கள் கெமிக்கல் தண்ணி வெளியில வந்துட்டு இருக்கு. எப்படி வருதுன்னு போயிட்டு நாங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்குள்ள பைப் மூலியமா விட்டுருந்தாங்க. அந்த பைப் மூலியமா வந்துட்டு இருக்கும்போது இது என்ன தண்ணின்னு நாங்கள் ஆய்வு பண்ணுறதுக்காக நாங்களே எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட்டை கொடுத்தோம். டெஸ்ட்டுக்கு ஆய்வு கொடுத்தோம். டெஸ்ட்டு கொடுத்துருந்த போது அங்கே வந்துட்டு இது மாதிரி கெமிக்கல் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சொல்லின உடனே சரி நாங்கள் கம்பெனிக்கும் இன்ஃபார்ம் பண்ணோம். இன்ஃபார்ம் பண்ணி உடனே இது மாதிரி கெமிக்கல் தண்ணி வந்துட்டு இருக்கான்ட்டு அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுத்துக்கல. மறுபடியும் மாசு கட்டுப்பாட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்போர்ட்டு வந்து ஆய்வாளருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். இன்ஃபார்ம் பண்ண உடனே மாசு கட்டுப்பாடுங்க வந்து ஆய்வு பண்ணாங்க. தண்ணி ரிப்போர்ட்லேருந்து இது மாதிரி கெமிக்கல் ஆயிருக்கு, கெமிக்கல் இருக்குன்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இருந்துங்கன்னா அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம், கலெக்டர் ஐயாவுக்கு ஒரு மனுவாக கொடுத்தோம். மனு கொடுத்த பிறகு நடவடிக்கை கலெக்டர் ஐயா இருந்துன்னு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி அனுப்புனாங்க. மறுபடியும் நாங்கள் மனு கொடுத்த பின்னாடி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஆயிடுச்சு. இனியோட எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. தண்ணி ஆறாக போயிட்டுருக்கு. வலி எங்கே பார்த்தாலும் கெமிக்கல் தண்ணியை, காலை வச்சாலும் கெமிக்கல் தண்ணியை, காலை வச்சாவே பயங்குது. காலெல்லாம் ஒரு மாதிரி சுரிகிற மாதிரி இருக்குது. கிணத்துல பார்த்தா கிணறு ரொம்ப தண்ணி. மே மாதத்தில் வந்துட்டு எங்கள் கிணத்துல தண்ணி இருக்காது. அதாவது இப்போ வந்துட்டு இந்த டாடா கம்பெனி வந்த பின்னாடி மே மாதத்துலையும் தண்ணி நெறிஞ்சு கிடக்கு கிணத்துல. என்ன தண்ணின்னு பார்த்தாக்கா எல்லாமே கெமிக்கல் தண்ணி தான் இருக்குது. இதனால எங்கள் வாழ்வாதாரமே போயிடுச்சு. எங்களை தயவு செஞ்சு எல்லாருமே முதலமைச்சர் அவர்கள் தயவு செஞ்சு எங்களை மீட்டு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்து அந்த பகுதி விவசாயிகள் ஆரம்பத்திலேயே அந்த நீரை எடுத்து சோதனை செய்துள்ளனர். சோதனையின் முடிவில் ரசாயன கழிவு கலந்துள்ளதும் அதேபோல் அந்த கழிவு நீரால் எந்த பயிரும் விவசாயம் செய்ய முடியாது என்பதும் உறுதியானதை அடுத்து அப்பகுதி மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று வயல்களில் தேங்கியிருந்த நீர், கிணற்று நீர் என பல்வேறு மாதிரிகளை சேகரித்து சோதனைக்கு உட்படுத்தினர். அதேபோல் தொழிற்சாலை வளாகத்தில் அமைந்துள்ள குட்டையில் இருந்தும் பல்வேறு நாட்களில் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையின் முடிவில் அந்த மழைநீர் குட்டை, அதேபோல் விவசாய கிணறுகள் மற்றும் வயல்களில் இருந்தது ரசாயன கழிவுகள் கலந்த நீர்தான் என்பதும் நிலத்தடி நீரும் மாசடைந்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில்
டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திற்கு இதனை தடுக்க அறிவுரைகள் வழங்கியுள்ளது. ஆனால் தொழிற்சாலை நிர்வாகம் எதையும் பொருட்படுத்தாமல் அலட்சியம் காட்டியதால் டாடா எலக்ட்ரானிக்ஸ் குழும இயக்குநருக்கு விளக்கம் கேட்டு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஓசூர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ் அனுப்பியது. அந்த நோட்டீஸில் தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்ட ஒப்புதல் ஆணையின் நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளது தண்டனைக்குரிய குற்றமாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கருதுவதாகவும், ஒப்புதல் நிபந்தனைகளை மீறியதற்காக தொழிற்சாலையின் மீது ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது, தொழிற்சாலைக்கான மின் விநியோகத்தை நிறுத்துவதற்கான நடவடிக்கை ஏன் மேற்கொள்ளக்கூடாது எனவும், அதேபோல் தொழிற்சாலையை மூடுவதற்கான உத்தரவை ஏன் பிறப்பிக்க கூடாது எனவும் கேள்வி எழுப்பி 15 நாட்களுக்குள் விளக்கம் கொடுக்கும்படி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பதில் அளிக்காவிட்டாலோ அல்லது குற்றச்சாட்டுகளுக்கு திருப்திகரமான விளக்கம் இல்லை என்றாலோ உடனடியாக சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த நோட்டீஸில் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுத்து விவசாய நிலங்களை பாதுகாக்க வழிவகை செய்ய வேண்டும் என தமிழக முதலமைச்சருக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலிமர்